ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிக்னாமெட்ரி, அதாவது லெசன் 6ல டிக்னாமெட்ரி இருக்கு இல்லையா, கிளாஸ் 10th அதுல வந்து எக்ஸாம்பிள் 6.1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 6.1 to 6.8 வரையும் நம்ம பார்ப்போம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இப்ப நம்ம சம்குள்ள போகலாம். பாருங்க, எக்ஸாம்பிள் 6.1ல ப்ரூவ் தட், அதாவது பிடி நான் போட்டிருக்க ஷார்ட் ஃபார்ம்ல, ப்ரூவ் தட் டர்ன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு டர்ன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை வச்சு இந்த ஆன்சரை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, டர்ன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு டர்ன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவால நான் பண்றேன். சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டாவால நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, டர்ன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ், உங்களுக்கு தெரியும் டர்ன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இமேஜ் சைட்ல தெரியுது இல்லையா, அந்த இமேஜ்ல பாருங்க, டர்ன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. இப்ப பாருங்க, இப்ப வந்து சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா இருக்கு, அதை வந்து நான் டர்ன் ஸ்கொயர் தீட்டாவா நான் எடுத்துக்கிறேன். சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவா நான் எடுத்துக்கிறேன், டர்ன் ஸ்கொயர் தீட்டாவா எடுத்துக்கிறேன், காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுல எது காமனா இருக்குன்னா டர்ன் ஸ்கொயர் தீட்டா வந்து காமனா இருக்கு. ஸோ டர்ன் ஸ்கொயர் தீட்டா நான் காமனா வெளியே எடுத்துக்கிட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எனக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, டர்ன் தீட்டா, டர்ன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவா சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னா, இப்ப பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா, இப்ப பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா, இங்க பாருங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவா நம்ம எழுதிக்கிறோம். சோ நம்மளுக்கு ஆன்சர் ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ஸ் ப்ரூவ்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட் முடிக்கும் பொழுது நம்ம எழுதிடணும், என்ஸ் ப்ரூவ்ட். இப்ப நெக்ஸ்ட் சம்குள்ள போகலாமா? இப்ப 6.1 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 6.2 பார்க்க போறோம். இதுல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, sin a divided by 1 plus cos a equal to 1 minus cos a divided by sin a அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சுதான் இந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப பாருங்க, என்னோட கொஸ்டின் என்னன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, sin a divided by 1 plus cos a. இப்ப என்ன பண்ண, 1 plus cos a வை மல்டிப்ளை அண்ட் டிவைடட் வந்து 1 minus cos a, அதாவது கான்ஜுகேட் 1 plus cos a வை நான் எடுக்கிறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்றேன். sin a divided by 1 plus cos a multiply 1 minus cos a divided by 1 minus cos a, அதாவது multiply and divided by conjugate of 1 plus cos a, அதாவது 1 minus cos a multiply and divided பண்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, sin a 1 minus cos a வாவும் divided by, இப்ப பாருங்க இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a plus b a minus b, a plus b a minus b எப்படி எழுதுவீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சொல்லிட்டு எழுதுவீங்க. அதேதான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லிட்டு நான் எடுத்து எழுதிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, சைன் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ, இந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் ஆகும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னா நம்மளுக்கு சைன் வேணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா மாறிடும். ஓகேங்களா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன வேல்யூனா சைன் ஸ்கொயர் தீட்டா, அதுதான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு சைன் ஸ்கொயர் ஏ. தீட்டா கொடுத்திருந்தா தீட்டா எழுதணும், ஏ கொடுத்திருந்தா என்ன வேரியபிளோ அந்த வேரியபிள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு, இங்க சைன் ஏ இருக்கு. ஸோ கெட் கேன்சல்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க, இதை வச்சு எல்ஹெச்எஸ் வச்சு ஆர்ஹெச்எஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ என்ஸ் ப்ரூவ்ட். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, எக்ஸாம்பிள் 6.3 ப்ரூவ் தட் 1 plus cot square theta divided by 1 plus cosecant theta equal to, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா cosecant theta. பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்னன்னா, இதுதான் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு,
1 plus cot square theta divided by whole divided கிடையாது 1 plus cosecant theta. இதை நான் எப்படி நான் மாத்தணும்னா 1 plus cot square theta உங்களுக்கு தெரியும் cosecant square theta minus 1. சைட்ல இமேஜ் இருக்கு இல்லையா cot square theta உடைய வேல்யூ என்னன்னு பாருங்க உங்களுக்கு தெரியும். அது பார்த்து நீங்க cot square theta க்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க சாரி ஃபுல்லா வரக்கூடாது 1 plus cosecant square theta சாரி cosecant theta. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா 1 plus cosecant theta இருக்கு இல்லையா நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் cosecant theta plus 1 சொல்லிட்டு நான் எழுதுறேன் 1 plus cosecant theta-வை cosecant theta plus 1 இப்போ 5 plus 4நாலும் 4 plus 5நாலும் நம்ம கிடைக்க போற ஆன்சர் 9 தான் அந்த மாதிரி தான் ஓகேங்களா. இப்போ பாருங்க 1 plus cosecant square theta minus 1 இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a square minus b square ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப a square minus b square உடைய ஃபார்முலா என்னன்னா a plus b a minus b அதாவது cosecant theta plus 1 cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. So cosecant theta plus 1 cosecant theta plus 1 get cancel. அப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1 plus cosecant minus 1 சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் 1 minus 1 get cancelனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா cosecant theta. கண்டுபிடிச்சிட்டோமா? So வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இத ரைட் ஹேண்ட் சைடு hence proved. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 6.4 தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் 6.4ல அதே ப்ரூவ் தட் தான் எல்லா சம்மும் ப்ரூவ் தட் தான் கொடுப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே இப்ப பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்னன்னா secant theta minus cos theta. இதை நம்ம எப்படி எழுதணும்னா secant theta உடைய வேல்யூ என்னன்னா secant theta equal to 1 by cos theta. சைட்ல இருக்க இமேஜ்ல பாத்துக்கோங்க ஃபார்முலாஸ் secant theta equal to 1 by cos theta. So 1 by cos theta ன்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். மைனஸ் இங்க ஒரு cos theta இருக்கு இல்லையா எடுத்து எழுதிக்கிறேன். பாருங்க நான் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன் 1 minus cos square theta divided by cos theta. cos theta ஃபுல்லாவே வரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கீழே இருக்க cos theta வந்து காமனா தான் வரும் ஓகேங்களா cos theta. இப்ப பாருங்க 1 minus cos square theta நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 1 minus cos square theta-க்கு என்ன வேல்யூ வருது sin square theta வேல்யூ வருது. So sin square theta divided by cos theta. sin square theta divided by cos square theta. And next பாருங்க இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும்னா sin theta divided by cos theta dot sin theta. ஏன்னா நான் sin theta-வை வந்து sin square theta-வை ரெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி நான் எழுதிக்கிறேன். sin theta dot sin theta அதாவது மல்டிப்ளை divided by cos theta. ஏன் இந்த டேர்ம் எனக்கு வரணும்னா turn theta எனக்கு வரதுக்காக நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க sin theta divided by cos theta-னா எனக்கு turn theta வரும் sin theta. So என்னோட ஆன்சர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க எக்ஸாம்பிள் 6.5ல prove that root 1 plus cos theta divided by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வச்சு ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்னன்னா root 1 plus cos theta divided by 1 minus cos theta. நெக்ஸ்ட் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இப்ப minus 1 minus cos theta-வை conjugate of 1 minus cos theta multiply and divided by 1 plus cos theta 1 minus cos theta into conjugate அப்படின்னு சொன்னா மைனஸ் பிளஸ்ஸா 1 plus cos theta-னால நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் 1 minus cos theta சாரி 1 plus cos theta. நெக்ஸ்ட் பாருங்க 1 plus cos theta into 1 plus cos theta எப்படி ஆகும்னா 1 plus cos theta whole square divided by இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா 1 minus cos theta 1 plus cos theta அதாவது a minus b a plus b னா நீங்க என்ன எழுதுவீங்கன்னா a square minus b square நம்ம எழுதுவோம். அதுதான் இப்ப a 1 minus cos
காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, இப்ப பாருங்க ரூட் செப்பரேட் ரூட் வந்து ரெண்டுக்குமே செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். இந்த ஓல்ட் ரூட் கொடுத்துருக்காங்களே அதை செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். 1 பிளஸ் காஸ் தீட்டா ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது நம்ம எப்படி நான் எடுத்து எழுதுறேன்னா 2 and 2 get cancelled. So 1 plus cos theta 1 minus cos square theta எப்படி கன்வெர்ட் ஆகும்னா sin square theta-வா கன்வெர்ட் ஆகும். ஸோ ரூட் sin square theta-னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறுமனே நமக்கு sin theta வரும். இதை நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னா 1 by sin theta plus cos theta by sin theta. இப்போ 1 by sin theta எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்னா cosecant theta-வா சேஞ்ச் ஆகும். சைட்ல இமேஜ் தெரியுது இல்லையா? 1 by sin theta-உடைய ஃபார்முலா என்னன்னு பாருங்க. cos theta-ன்னு வரும். cos theta plus cos theta divided by sin theta என்ன வரும்னா cot theta. சோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 6.6 பார்ப்போம். இப்போ இந்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.6ல prove that secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா secant theta-வா? So secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to secant theta எப்படி டிவைட் ஆகும்னா 1 by cos theta divided by sin theta minus sin theta divided by cos theta. So இது எப்படி மாறும்னா 1 by cos theta divided by sin theta எப்படி சேஞ்ச் ஆகும்னா 1 by sin theta cos theta minus sin theta divided by cos theta. இப்ப பாருங்க டினாமினேட்டர் இங்க sin theta cos theta வருது. இதோட டினாமினேட்டர் வெறும் cos theta மட்டும் தான் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை வந்து sin theta divided by sin theta அப்படின்னு பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை sin theta-வால நம்ம பண்ணணும். இப்ப பாருங்க பண்ணோம்னா 1 by sin theta இதோட வேல்யூ அப்படியே தான் வரும். sin theta cos theta மைனஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை sin theta-லால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். So sin square theta divided by sin theta cos theta equal to 1 but காமனா இப்ப எடுத்துக்கணும். sin theta cos theta-வை காமனா எடுத்து எழுதிக்கிறேன். 1 minus sin square theta எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா cos square theta-வா எனக்கு சேஞ்ச் ஆகும். So cos theta cos square theta நான் வந்து கேன்சல் பண்ணா எனக்கு ஒரே ஒரு cos theta மட்டும் மேலே இருக்கும். cos theta மட்டும் இருக்கும். So cos theta divided by sin theta இருக்கு. So cos theta divided by sin theta உடைய ஃபார்முலா என்னன்னா cot theta. So RHS அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ 6.5 பார்த்தோம், 6.6 பார்த்தோம். நெக்ஸ்ட் சம் வந்து 6.7 6.8 பார்ப்போம். இந்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.7 prove that sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b equal to 1. ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்னன்னா 1 சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ என்னன்னா இதுதான். எடுத்து எழுதிக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b equal to பாருங்க sin square a இந்த டேர்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் sin square a இந்த டேர்ம்ல இருக்குன்னா இந்த டேர்ம்ல இருக்கு. சோ sin square a உடைய டேர்ம்ல தனியா எடுத்து வந்துருவோம். sin square a cos square a இங்க ஒரு டேர்ம் இருக்கு. sin square a sin square b. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து cos square a டேர்ம் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் cos square a டேர்ம் இங்க இருக்கு. சோ பிளஸ் cos square a sin square b plus cos square a cos square b. நெக்ஸ்ட் பாருங்க sin square a sin square a இருக்கா, அது காமனா வெளியே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தா நம்மளுக்கு பேலன்ஸ் என்னென்ன டேர்ம் உள்ள இருக்கணும்? cos square a plus sin square b plus cos இதுல வந்து cos square a-வும் cos square a-வும் டேர்மை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா பேலன்ஸ் உள்ள என்ன டேர்ம் இருக்குன்னா sin square b plus cos square b. இப்ப பாருங்க sin square a
காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்கு. ஆக்சுவலா இங்க பாருங்க, இது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. ஓகேங்களா, இந்த டேர்ம் நான் வந்து தவறா போட்டிருக்கேன். காஸ் ஸ்கொயர் பி தான் வரும். ஸோ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ காஸ் ஸ்கொயர் பி பிளஸ் சைன் ஸ்கொயர் பி எனக்கு என்ன வரும்னா 1 சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஃபார்முலால சைட்ல இமேஜ் இருக்குல்லையே, அந்த ஃபார்முலால பாருங்க. காஸ் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1. அதாவது நான் டீட்டா சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் ஃபார்முலால. ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி வந்து ஈக்குவல் டு 1. இப்போ என்னோட ஆன்சர் என்னன்னா சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இதோட வேல்யூ என்ன? 1. ஸோ நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் 6.8. இது வந்து லாஸ்ட் சம்மா. ஸோ 6.1 இருந்து 6.8 வரையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 6.7 வரையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்த்து. இப்போ 6.8 இந்த சம்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. ஓகே, இப்போ இந்த 6.8 பார்த்துருவோம். If cos theta plus sin theta equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equal to root 2 sin theta அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா cos theta minus sin theta equal to root 2 sin theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos theta இதை கொண்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா cos theta plus sin theta equal to root 2 cos theta. cos theta plus sin theta equal to root 2 cos theta. Squaring both sides. Squaring both sides. அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். cos theta plus sin theta whole square root 2 cos theta whole square. ஓகேங்களா? ஸோ cos theta plus sin theta whole square a plus b whole square ஓட ஃபார்முலா என்னன்னா cos square theta plus sin square theta plus 2 cos theta sin theta. cos theta sin theta equal to root 2 வந்து 2 times போட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 தான் நம்மளுக்கு கிடைக்கும். root 2 into root 2னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும். ஸோ 2 cos square theta. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்ப இந்த 2 cos theta sin theta அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 cos theta sin theta equal to 2 cos square theta. இந்த cos square theta sin square theta equal to அப்புறம் என்ன? minus cos square theta minus sin square theta. இப்ப பாருங்க, 2 cos theta sin theta equal to 2 cos square theta minus cos square theta னா நமக்கு 2 minus 1 னா 1 தான். ஸோ 1 cos square theta. நான் 1 போட்டாலும் போடலாம், இல்லை போடாமட்டும் ப்ராப்ளம் இல்லை. cos square theta minus sin square theta. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டேர்ம் வர்றதுக்கு தான் நம்ம ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, 2 cos theta sin theta equal to cos square theta minus sin square theta. இப்ப பாருங்க, இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா a ஸ்கொயர் theta minus b ஸ்கொயர் theta. அதாவது a ஸ்கொயர் minus b ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா a plus b a minus b. அதேதான் cos theta plus sin theta cos theta minus sin theta 2 cos theta sin theta. இப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும்னா இந்த வேல்யூ தான் வேணும். ஏன்னா இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு root 2 sin theta வரணும். ஓகேவா? cos theta minus sin theta-வை இங்கேயே வச்சுட்டு இந்த cos theta plus sin theta மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்துடணும். ஸோ 2 cos theta sin theta divided by cos theta plus sin theta equal to cos theta minus sin theta. இப்ப பாருங்க, இந்த டேர்ம் எப்படி மாறும்னா cos theta plus sin theta equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னா root 2 cos theta சொல்லியிருக்காங்க. ஸோ 2 cos theta sin theta divided by root 2 cos theta equal to cos theta minus sin theta. இப்ப பாருங்க, இந்த டேர்ம் எப்படி மாறும்னா cos theta இருக்கு, இங்க ஒரு cos theta இருக்கு. ஸோ cos theta get cancel ஆயிடும். ஓகேங்களா? இப்போ root 2 இருக்கு. இந்த 2 எப்படி நம்ம சொல்லியிருந்தோம்னா டபுள் root 2 போட்டா 2 வரும். ஸோ இந்த 2 வந்து நான் டபுள் root 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்ப 1 root 2க்கு 1 root 2 get cancel. அப்ப எனக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும்னா root 2 இருக்கும். இந்த 2 தான் அப்படி மாத்திருக்கேன். ஸோ வந்து 2 வந்து கணக்கு எடுத்துக்காதீங்க. root 2 sin theta நான் எழுதுறேன் பாருங்க. root 2 sin theta equal to இங்க என்ன வேல்யூ வந்திருக்கு? cos theta minus sin theta minus sin theta.
இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க 6.8 6.1ல இருந்து 6.8 வரையுமே நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. இந்த சம்ஸ் எல்லாமே தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முக்கியமா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.